அன்பான நேயர்களே, நாம் இடைவெளிக்கு முன்பாக முடக்கருத்தான் என்கிற மூலிகையை கொண்டு அற்புதமான வாத வீக்கம் மற்றும் வெட்டை நோய் தீருவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது வாத வீக்கம் மற்றும் மூட்டு வலி தீருவதற்கான மேல் பூச்சு தைலம் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட சாறு முடக்கருத்தான் சாறு. அன்பான நேயர்களே, முதலில் நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். முடக்கருத்தான் இலைச்சாறு 100 மில்லி, வேப்ப எண்ணெய் 100 மில்லி, நல்லெண்ணெய் 100 மில்லி தனித்தனியாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். முதலில் முடக்கருத்தான் இலைச்சாறை நாம் நல்லெண்ணெயுடன் சேர்த்து மிதமான சூட்டில் கொதிக்க வைக்க வேண்டும். ஆகையால் நல்லெண்ணெயும் முடக்கருத்தான் இலைச்சாறையும் ஒன்றாக சேர்த்து கொதிக்க வைக்கலாம். நல்லெண்ணெயும் முடக்கருத்தான் இலைச்சாறும் ஓரிரு நிமிடங்கள் கொதித்தவுடன் நாம் எடுத்துக்கொண்ட வேப்ப எண்ணெயை சேர்க்க வேண்டும். அற்புதமான நறுமணத்துடன் கொதித்து கொண்டிருக்கின்ற முடக்கருத்தான் தைலத்தை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.